ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 91:7 வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பரலோக தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நம்மை பொல்லாப்பிற்கும் தீங்கிற்கும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்மையும் வேலியடைத்து பாதுகாத்திருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனை நம்பியிருக்கிற நமக்கு ஒரு நாளும் ஒரு கேடும் வராது என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அது நம்மளை அணுகாது என்று இந்த வார்த்தை உறுதியாய் சொல்லுகிறது. உங்களுடைய பக்கத்தில் என்னென்ன நடக்கலாம், உடைய சுற்றிலும் பல காரியங்கள் நேரிட்டாலும் இயேசுவின் இரத்தத்தாலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற உனக்கு ஒரு சேதமும் நடைபெறாது. பழைய ஏற்பாட்டிலே யாத்திரையாகமம் 12:13 அந்த ராத்திரியிலே சங்காரத்துடன் எகிப்து தேசத்திலே கடந்து வந்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையை விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலையும் இன்றைக்கு அடையாளமாயிருக்கிறது. இன்றைக்கு வாதை, பொல்லாப்புக்கள், கேடுகள், அசுத்தங்கள், பாவங்கள் இன்றைக்கு நம்மிடத்துல வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்கிறது என்று சொல்லுங்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். I stay under the blood of Jesus. God covers me, encircles me with his mighty power. Hallelujah. தேவன் உன்னை மறைத்து நிற்கிறார். Hallelujah. ஒரு தீங்கும் வராது, உனக்கு ஒரு கேடும் வராது. இன்றைக்கு பிசாசுக்கு உங்களுடைய மனதில் இடம் கொடுக்க கூடாது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். எப்படின்னு சொன்னால், உங்களுடைய மனதை பிசாசுக்கு மிக சுலபமாய் திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மனதின் அறையை கட்டி கொள்ளுங்கள். க்ளோஸ் தி டோர் ஃபார் டெவில். பிசாசுக்கு உங்களுடைய மனதின் கதவுகளை அடையுங்க. தேவனுக்கு மட்டும்தான் உங்களுடைய மனது திறக்கப்பட வேண்டும், பிசாசுக்கு அல்ல. அவன் எண்ணத்தின் வழியாய், யோசனையின் வழியாய், ஆலோசனை வழியாய் உள்ளே வருவான். உங்களுடைய மனதில் இடம் கொடுக்காதிருங்கள். நீங்கள் செத்து போவீங்கன்னு சொல்லுவான், உனக்கு வியாதி வரும்னு சொல்லுவான், நீ தோற்று போவேன்னு சொல்லுவான். அப்படி தான் உன்னை விழ வைக்க பார்ப்பான். நீங்கள் சொல்லணும், நான் விழுந்து போகாதபடி தேவன் என்னை காய்ச்சலவேலை மறித்தார், நான் சுகமாயிருக்கும்படி இயேசு காயங்களை ஏற்றுக்கொண்டார், எனக்கு வியாதி வராது, இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாவம் என்னை மேற்கொள்ளாது. இயேசு பாவத்தின் மீது எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு என்னை இன்னும் ரட்சிப்பார். நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒன்றும் அணுகாது, தீங்கு வராது, வியாதி வராது, நெருக்கம் வராது. உங்களுடைய மனதிலே நீங்கள் அனுமதித்தால் ஒழிய உங்களை வருவதற்கு வழியே இல்லை. காரணம், இயேசுவின் ரத்தம் உண்மையில் அடையாளமாய் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வோம். அவருடைய இரக்கங்களுக்காய் நன்றி சொல்லுவோம். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உடைய மகா பெரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடையவர்கள் என்று சொந்தமாக்கினீரே, மக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உமக்குடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அடையாளமாய் வெளியேறப்பட்ட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், பரிசுத்த ஆவியானுடைய அச்சாரம் முத்தரித்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உடைய நன்மைகளையும் இரக்கங்களையும் நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே அவைகளிலே வாழவும் உம்மை பற்றி கொள்ளவும் கிருபை செய்வீராக. உடைய பிள்ளைகள் இந்த காலையிலே பலப்படுத்தும் தயவு பாராட்டியர்களும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.